சேலத்தில் தென்னை மரம் ஏறும் தொழிலாளியை கட்டி வைத்து அவரது கை கால்கள் எரிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம் தமிழ்ச்செல்வன், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். சேலம் காடையாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் என்பவர் தென்னை மரம் ஏறும் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பூசாரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பிரேம் என்பவருடன் நண்பராக பழகி வந்துள்ளார். இதனிடையே கடந்த இருவரும் ஒன்றாக சேர்ந்து அடிக்கடி மது அருந்தும் செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார்கள். இந்த நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக பிரேம்குமார் குறிப்பாக மது அருந்துவதற்காக ராம்குமாரை அழைத்து சென்ற நிலையில் 2 நாட்களாக வீடு திரும்பாமல் இருவரும் இருந்துள்ளார்கள். பின்னர் 2 நாட்களுக்கு பிறகு வீட்டின் அருகே குறிப்பாக ராம்குமாரை அழைத்து வந்து மயங்கிய நிலையில் பிரேம் போட்டுவிட்டு சென்றதாக அவர்கள் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளார்கள். அப்பொழுது ராம்குமாரின் கை மற்றும் கால்கள் மட்டும் கட்டப்பட்டு எரிக்கப்பட்டிருப்பதும் கண்டு அவர் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். பின்னர் அவரை மீட்டு ஓமலூர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக இது தொடர்பாக சீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட பிரேம்குமார் மற்றும் அவரது பெற்றோர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இது தொடர்பாக தற்பொழுது கடந்த 1 மாதமாக சிகிச்சை பெற்று தற்பொழுது படிப்படியாக குணமடைந்து வரும் நிலையில் காவல்துறையினரிடம் நேரடியாக சென்று புகார் அளித்தால் எரித்ததற்கான ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என்றும் கூறியதாக அவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காங்க. இந்த நிலையில் பிரேம்குமார் மற்றும் அவரது பெற்றோர்கள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்றைய தினம் புகார் மனு அளித்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் இது தீ விபத்து என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ராம்குமாரை அழைத்து சென்ற பிரேம்குமார் மதுபானத்தில் மயக்கம் அடைவதற்கான மாத்திரைகளை கலந்து சுயநிலைவை இழக்க வைத்து கைகாலை எரித்ததாக பாதிக்கப்பட்ட ராம்குமார் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில் குறிப்பாக ராம்குமார் தன்னை எரித்த பிரேம்குமார் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. மேலும் காவல்துறையினருக்கு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தற்பொழுது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருக்காங்க.